என்ன நண்பரே, ஆபீஸ்ல யாரோ ஒருத்தன் உனக்கு வேலையே தெரியலன்னு சொல்லிட்டானா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில யாரோ உங்கள மட்டம் தட்டி பேசிட்டாங்களா? இல்லனா நீங்க ஆசையா போட்ட ஒரு போட்டோவுக்கு எவனோ ஒருத்தன் மொக்கையா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டானா? அவ்வளோதான். அன்னைக்கு ஃபுல்லா மண்டை காயுதுல. நம்மள போய் இப்படி சொல்லிட்டானே, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நினைச்சு ராத்திரி தூக்கம் போயிருச்சா? இங்க பாருங்க, 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை டீல் பண்ணாரு. அவர்தான் புத்தர். அவர் சொல்லி கொடுத்த ஒரு செம லோக்கல் லாஜிக் இருக்கு. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் எவன் உங்களை பத்தி என்ன பேசினாலும் சரி, நீயும் உன் பேச்சும் போடா போய் வேலையை பாருன்னு கூலா போயிட்டே இருப்பீங்க. அந்த சீக்ரெட் என்னன்னு தெரியணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்ப மேட்ருக்கு வருவோம். பாயிண்ட் நம்பர் 1, அந்த பார்சலை நீங்க வாங்கலனா அது உங்களோடது கிடையாது. என்ன புரியலையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. ஒரு தடவை புத்தர் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்ப அங்க ஒருத்தன் வந்து அவரை கண்டபடி திட்டுறான். நீ என்ன பெரிய ஆளா, ஊரை ஏமாத்துற, அது இதுன்னு பயங்கரமா கத்திட்டே இருக்கான். புத்தர் அமைதியா சிரிச்சுட்டே கேக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திட்டுனவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ புத்தர் அவன்கிட்ட கேக்குறாரு, தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். நீ ஒரு பொருளை கிஃப்டா எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கற, ஆனா நான் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா இப்போ அந்த பொருள் யார்கிட்ட இருக்கும்னு கேக்குறாரு. அந்த ஆளு சொல்றான், நான் கொடுத்ததை நீ வாங்கலனா அது என்கிட்டே தான் இருக்கும்னு சொல்றான். புத்தர் அப்படியே சிரிச்சுட்டே சொல்றாரு, அதேதான் தம்பி, நீ இவ்வளோ நேரம் திட்டுனியே, அந்த திட்டையெல்லாம் நான் வாங்கிக்கவே இல்லை. சோ அது இப்போ உன்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூலா போயிட்டே இருக்காரு. யோசிச்சு பாருங்க பாஸ், நம்ம லைஃப்ல டெய்லி இதுதான் நடக்குது. நம்ம ரிலேட்டிவ் யாராவது வந்து உனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலையா, உருப்படவே மாட்டியான்னு கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யாராவது நம்ம ட்ரெஸ்ஸையோ நம்ம ஐடியாவையோ கிண்டல் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இவங்க எல்லாரும் அந்த திட்டுங்கிற குப்பைய பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க பாக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ரொம்ப நல்லவராட்டம் கையை நீட்டி அந்த குப்பையை வாங்கி உங்க வீட்டுக்குள்ள, அதாவது உங்க தலைக்குள்ள வச்சுக்கிறீங்க. அப்புறம் வீடு நாறுதே நாறுதேன்னு கவலைப்படுறீங்க. ஏன் வாங்குறீங்க? அவன் கொடுக்கறான். ஓகே தம்பி, வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அடுத்த தடவை எவனாவது உங்களை மட்டம் தட்டி பேசும்போதோ இல்ல உங்ககிட்ட வந்து தேவையில்லாத நெகட்டிவிட்டி பேசும்போதோ மைண்டுக்குள்ள இதை மட்டும் சொல்லுங்க, தம்பி, இந்த பார்சலுக்கு நான் சைன் பண்ண மாட்டேன், இதை உன் வீட்டுக்கே திருப்பி எடுத்துட்டு போயிரு. நீங்க மத்தவன் பேச்ச வாங்கி தலைக்குள்ள ஏத்திக்காத வரைக்கும் அந்த பேச்சு உங்களை ஒண்ணுமே பண்ணாது. அவன் எவ்வளோ வேணாலும் கத்தட்டும், எவ்வளோ வேணாலும் உங்களை பத்தி தப்பா நினைக்கட்டும், அது அவனோட தலைவலி, உங்க தலைவலி கிடையாது. உங்க தலைக்குள்ள யாருக்கு இடம் கொடுக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு குப்பை கொண்டு வர்றவனுக்கு உங்க மைண்ட்ல ஃப்ரீயா வாடகைக்கு இடம் கொடுக்காதீங்க பாஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மத்தவன் பேச்சை ரிஜெக்ட் பண்ண கத்துக்கோங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, இப்ப 2வது மேட்ருக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. நம்ம வெளியே போனாலே எல்லாரும் நம்மளையே தான் பாக்குறாங்கன்னு நினைப்போம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஆபீஸ்க்கோ இல்ல காலேஜுக்கோ போறீங்கன்னு வைங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த ட்ரெஸ்ல ஏதோ ஒரு சின்ன அழுக்கு ஒட்டுருச்சு. அவ்வளோதான். அன்னைக்கு ஃபுல்லா நீங்க எப்படி இருப்பீங்க? யாரு உங்களை பார்த்தாலும் அந்த அழுக்கைத்தான் பாக்குறாங்களோன்னு ஒரு பயம். ஒரு ஓரமா கூனி குறுகி உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அங்க இருக்கிற எவனுக்கும் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கூட கவனிச்சிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நம்ம முடி களைஞ்சிருக்கோ இல்ல நம்ம ஷூ இன்னைக்கு பழசா இருக்கோங்கிற கவலை தான் அதிகமா இருக்கும். புத்தர் ஒரு தடவை சொன்னாரு, உன்னோட கவலைகளுக்கு காரணம் நீ உன்னையே இந்த உலகத்தோட மையப்புள்ளின்னு நினைச்சுக்கிறது தான்னு. அதாவது, நாம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம், எல்லாரும் ஆடியன்ஸ் மாதிரி நம்மளையே பாக்குறாங்கன்னு நாமளே கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இங்க யாருமே ஆடியன்ஸ் கிடையாது. எல்லாரும் அவங்க படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே அங்க ஸ்கிரிப்ட் சரியில்லை, சீன் சரியில்லைன்னு ஓடிட்டு இருக்கு. இதுல உங்களை பார்த்து கமெண்ட் அடிக்க யாருக்கு டைம் இருக்கு? இன்னைக்கு நீங்க ரோட்ல போகும்போது தட்டி விழுந்துட்டீங்கன்னா ஒரு 4 பேர் சிரிப்பாங்க. ஆனா அடுத்த 5 நிமிஷத்துல அவங்க போன்ல வர வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்க போயிருவாங்க. அவங்க மறந்துடுவாங்க. ஆனா நீங்க, ஐயோ சிரிச்சிட்டாங்களே, இனிமே இந்த ரோடு பக்கமே வரக்கூடாதுன்னு 1 மாசம் ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்காக? உங்களை 5 நிமிஷத்துல மறந்த ஒரு குரூப்புக்காக. இதை விட ஒரு மொக்கையான விஷயம் வேற எதுவுமே இல்லை பாஸ்.
அதனால எல்லாரும் நம்மளை கவனிக்கிறாங்கன்னு நீங்களா அந்த ஸ்பாட்லைட் போட்டுக்காதீங்க. ஜாலியா இருங்க. எவனும் உங்களை நோட் பண்ணல. பாயிண்ட் நம்பர் 3, நீங்க என்ன பண்ணாலும் உங்களை பிடிக்காத ஒரு குரூப் இருக்க தான் செய்யும். இங்க பாருங்க பாசைன்னு உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஐட்டம் பிரியாணின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா அந்த பிரியாணிய கூட இதுல இவ்ளோ கொழுப்பு இருக்கு, இதுல பீஸ் சரியில்லைன்னு குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. பிரியாணிக்கே அந்த நிலைமைனா நாம ஏமாத்திரம். புத்தருக்கு கூட எதிரிகள் இருந்தாங்க தெரியுமா? அவரோட சொந்த தம்பி தேவதத்தன் புத்தரை கொல்லவே பிளான் போட்டான். புத்தர் மாதிரியான ஒரு மனுஷனுக்கே ஹேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க உங்க லைஃப்ல ஒரு நல்ல முடிவை எடுக்கிறீங்க. நான் மியூசிக் கத்துக்க போறேன், இல்ல நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்றீங்க. அப்போ ஒருத்தன் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, உருப்பட மாட்டேன்னு சொல்லுவான். சரி, அவன் பேச்சை கேட்டு நீங்க அதை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போறீங்கன்னு வைங்க. அங்கேயும் ஒருத்தன் என்னடா இது மொக்க வேலை பார்க்கறன்னு சொல்லுவான். நீங்க எது பண்ணாலும் பண்ணலனாலும் குறை சொல்ல ஒரு கூட்டம் ரெடியா இருக்கும். ஏன்னா அவங்க லைஃப்ல அவங்க எதையும் சாதிக்கல. அதனால மத்தவன் பண்றதையும் அவங்களால தாங்கிக்க முடியாது. புத்தர் சொன்ன லாஜிக் என்னன்னா, உங்க மேல வீசப்படுற விமர்சனங்கள் மழைய மாதிரி குடை பிடிச்சிட்டு உங்க பாதையில போயிட்டே இருக்கணும். மழை பெய்யுதேன்னு அழுதுட்டு அங்கேயே நிக்க கூடாது. மழை பெஞ்சா நாம நனையாம இருக்க என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பார்த்தா போதும். மழையை நிறுத்த முடியாது பாஸ். அதனால எல்லார்கிட்டையும் குட் நேம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அது உலகத்துல எவனாலையும் முடியாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ணுங்க. பிடிக்காதவன் போயிட்டே இருப்பான். இந்த 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்க சந்தோஷத்தோட ரிமோட்டை மத்தவன் கையில கொடுக்காதீங்க. இப்போ ஒரு டிவி இருக்குன்னு வைங்க. அதோட ரிமோட் உங்க கையில இருந்தா உங்களுக்கு பிடிச்ச சேனலை நீங்க வைப்பீங்க. ஆனா அந்த ரிமோட்டை உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கையில கொடுத்துட்டா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு பிடிச்ச மொக்க சீரியலை வைப்பான், சத்தத்தை ஏத்துவான், இல்லனா டிவியை ஆஃப் பண்ணுவான். நீங்க சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம லைஃப்ல இதுதான் நடக்குது. யாரோ ஒருத்தன் உங்களை அழகா இருக்குன்னு சொன்னா குஷி ஆகிடுறீங்க. அதே ஆளு நீ வேஸ்ட்னு சொன்னா அப்படியே அழுதுட்டு உக்காந்துடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற ரிமோட் அவன் கையில இருக்கு. அவன் ஒரு பட்டன் அமுக்குனா நீங்க சிரிக்கணும், இன்னொரு பட்டன் அமுக்குனா நீங்க அழணும். நீங்க என்ன பொம்மையா? புத்தர் ஒரு தடவை சொன்னாரு, உன்னோட நிம்மதி உனக்குள்ளதான் இருக்கு. அதை வெளியே தேடுற வரைக்கும் உனக்கு அமைதி கிடைக்காது. மத்தவன் புகழ்றதுனால நீங்க பெரிய ஆளும் கிடையாது. மத்தவன் இகழ்றதுனால நீங்க சின்ன ஆளும் கிடையாது. நீங்க என்னமோ அதுதான் நீங்க. 1 கிலோ தங்கம் சாக்கடையில கிடந்தாலும் தங்கம் தான். அதை யாராவது இது குப்பைன்னு சொன்னா தங்கம் பித்தளையா மாறிடுமா? மாறாதுல்ல. அப்புறம் ஏன் யாரோ ஒருத்தன் நீ சரியில்லைன்னு சொன்ன உடனே நீங்க உங்களையே டவுட் பண்றீங்க? உங்க ரிமோட்டை முதல்ல அவங்க கையில இருந்து புடுங்குங்க. எவன் என்ன சொன்னாலும் என் வேல்யூ எனக்கு தெரியும்னு கெத்தாருங்க. மத்தவன் பேச்ச வச்சு உங்க மூட மாத்திக்காதீங்க. கடைசி பாயிண்ட், இதுதான் செம ரியாலிட்டி. உங்க கஷ்டத்துல கூட நிக்காதவன் பேச்சை ஏன் காதுல வாங்குறீங்க? நாம ஒரு புதுசா ஏதோ ட்ரை பண்றோம். அப்போ சுத்தி இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணாத, நஷ்டம் வந்துடும், ஊர் சிரிக்கும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி, அவங்க பேச்ச கேட்டு நீங்க அந்த ஐடியாவை விட்டுட்டீங்க. ஆனா அதனால உங்க லைஃப்ல ஒரு பெரிய நஷ்டம் வருது, இல்ல உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னு வைங்க. அப்போ அந்த ஊர்க்காரன் காசு கொடுப்பானா? இல்ல அந்த அட்வைஸ் பண்ணவன் உங்க EMI கட்டுவானா? நிச்சயமா பண்ண மாட்டான். நான் அப்பவே சொன்னேன்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். உங்க லைஃப்ல வர்ற வெற்றிக்கும் நீங்க தான் பொறுப்பு, தோல்விக்கும் நீங்க தான் பொறுப்பு. அந்த ரிஸ்கை நீங்க எடுக்கும்போது அதுல சம்பந்தமே இல்லாத ஒருத்தனோட கருத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? புத்தர் ஒரு விஷயம் தெளிவா சொன்னாரு. ஒவ்வொருத்தரும் அவங்க கர்மாவுக்கு, செயலுக்கு அவங்க தான் பொறுப்பு. அதாவது உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழணும். மத்தவன் சொல்றதுக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா கடைசியில உங்க லைஃப்ல மிஞ்சுறது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களை குறை சொல்றவன் இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்க கூடவே இருக்க போறானா? இல்ல அவன் முகத்தை கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா அவன் அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க எடுத்த தப்பான முடிவு 10 வருஷம் கழிச்சும் உங்களை பாதிக்கும். அதனால பாஸ், எவன் என்ன சொன்னாலும் சரி, என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, என் முடிவுக்கு நான் தான் பொறுப்புன்னு தைரியமா முடிவெடுங்க. மத்தவன் என்ன நினைப்பான்கிற அந்த பயம் இருக்குல்ல, அது ஒரு மாயை. அதை உடைச்சு வெளியே வாங்க. உலகம் உங்க காலுக்கு அடியில இருக்கும். இந்த 5 பாயிண்ட்ஸையும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்காவது அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு
உங்க லைஃப்ல இறங்கி அடிங்க. பாஸ், இப்போ வரைக்கும் நம்ம 5 பாயிண்டர்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. எதையும் யோசிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உடம்புல தெம்பு இல்ல. ஒரு நாற்காலியில உட்கார்ந்து உங்க பழைய காலத்தை நீங்க திரும்பி பார்க்கிறீங்க. அப்போ உங்க மனசுல என்ன தோணும் தெரியுமா? அன்னைக்கு அந்த பையன் கிண்டல் பண்ணானேன்னு தோணுமா? இல்ல அந்த ரிலேட்டிவ் நம்மள மட்டம் தட்டி பேசினாங்களேன்னு தோணுமா? நிச்சயமா தோணாது பாஸ். அப்போ உங்க மனசு என்ன சொல்லி தெரியுமா? அழும். அடச்சி, மத்தவன் என்ன நினைப்பான்னு பயந்தே என் மொத்த வாழ்க்கையையும் வாழ்ந்து முடிச்சிட்டேனே, எனக்காக நான் ஒரு நாள் கூட வாழலையே அப்படின்னு அந்த நிமிஷம் நீங்க சிந்துற கண்ணீர் இருக்கு பாருங்க. அதுதான் உலகத்திலேயே கொடுமையான வலி. புத்தர் ஒரு முறை சொன்னாரு, மரணத்தை விட கொடூரமானது வாழாமலேயே செத்துப் போவதுன்னு. நாம ஏன் தெரியுமா இப்படி பயந்து பயந்து வாழ்றோம்? ஏதோ ஒரு முகம் தெரியாத கூட்டத்துக்கிட்ட நல்லவனுன்னு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக நம்மளோட கனவுகளையும் நம்மளோட ஆசைகளையும் கழுத்தை நெரிச்சு கொள்றோம். ஒவ்வொரு முறையும் நீங்க மத்தவன் பேச்சுக்காக ஒரு விஷயத்தை விடாம தள்ளி போடும் போதும் நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க பாஸ், இந்த உலகத்துக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க? யாரோ ஒருத்தனோட கமெண்ட்டுக்கு கவலைப்படுறதுக்கா? இல்ல எவனோ ஒருத்தன் உங்களை வேஸ்ட்னு சொன்னதை நினைச்சு ராத்திரி எல்லாம் தூங்காம அழறதுக்கா? இல்லவே இல்ல. நீங்க ஒரு முறைதான் இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. உங்க கையில இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தீங்களாங்கிறது தான் மேட்டர். மத்தவன் கண்ணுல தெரியிற அந்த பிம்பம் நீங்க கிடையாது. உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கும் பாருங்க, அந்த ஆத்மாதான் நீங்க. அந்த ஆத்மாவை மத்தவங்களோட அழுக்கு வார்த்தைகளை வச்சு கரைப்படுத்தாதீங்க. ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள போகும்போது நரிகள் எல்லாம் சேர்ந்து ஊளையிடும். அதுக்காக சிங்கம் நின்னு அந்த நரிகள் கிட்ட பதில் சொல்லிட்டே இருக்குமா? இல்ல அது கர்ஜனை பண்ணிட்டு தன் பாதையில போயிட்டே இருக்குமா? நீங்க அந்த சிங்கம் பாஸ். உங்களை மட்டம் தட்டுறவங்க, உங்களை கேலி பண்றவங்க எல்லாம் வெறும் கடந்து போற மேகங்கள் தான். நீங்க வானம். வானம் ஒருபோதும் மேகத்துக்காக பயப்படாது. இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சிட்டு நீங்க வெளியே போகும்போது ஒரு புது மனுஷனா போங்க. இன்னைக்கே அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு வேலையை ஆரம்பிங்க. எவன் சிரிச்சாலும் சரி, எவன் தடுத்தாலும் சரி, இது என் வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டு போறேன், உனக்கு என்ன அப்படின்னு ஒரு கெத்தோட நிமிர்ந்து நடங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இந்த உலகத்துல வேற யாருமே உங்க மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. இந்த மன விழிப்பு சேனல் ஆரம்பிச்சதே உங்க மனசுல இருக்கிற அந்த பயத்தை போக்கி உங்களை ஒரு வெற்றியாளனா பாக்குறதுக்கு தான். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன நெருப்பை பத்த வச்சிருந்தா அந்த நெருப்பை அணைய விடாதீங்க. மத்தவன் பேச்சை தூக்கி போடுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க கையில எடுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் சக்தியை எழுப்புங்க. வெற்றி உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி மற்றவர்களின் பேச்சுக்காக கவலைப்படுற உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. அவங்களும் மாறட்டும். நினைவில் வையுங்கள், நீங்களே உங்கள் வாழ்க்கையின் சிற்பி. நன்றி. மீண்டும் ஒரு வலிமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் மனதை விழிப்போடு வைத்திருங்கள்.